அனைவருக்கும் வணக்கம். 2800 வருடங்களுக்கு முன்பு போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாஷணம். நவபாஷணம் என்றால் என்ன? நவ என்பது 9, பாஷணம் என்பது விஷத்தை குறிக்கும். அதாவது 9 வகையான விஷ மூலிகைகளால் முறைப்படி சேர்த்து கட்டுவதே நவபாஷணம். நவபாஷணங்கள் 64 வகைகள் உள்ளதாம். இதில் நீலி என்ற பாஷணம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. மற்ற 63 பாஷாணத்தை இந்த நீலி பாஷாணம் செயலுக்கு வைக்கக்கூடிய தன்மை உடையது. அதில் போகர் சித்தர் பயன்படுத்திய நவபாஷணம் ஒவ்வொன்றும் அறிவியல் தத்துவம் அடங்கியுள்ளது. அதாவது சித்தர்கள் இயல்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்க்கும் கட்டும் முறைக்கு நவபாஷணம் முறையாம். நவபாஷணங்கள் 9 வகை: சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம். அதாவது நவபாஷணங்கள் நவக்கிரகங்களில் ஒத்து உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நவபாஷணங்கள் செய்யும் முறை பழங்கால சித்தர்களால் மட்டுமே சாத்தியம். ஆகையால் தான் போகர் சித்தர் நவபாஷணத்தால் ஆன முருகன் சிலையை உருவாக்கி திரு ஆவினங்குடியில் வைக்கப்பட்டது. திரு ஆவினங்குடி என்பது பழனியின் பழங்கால பெயர்தான். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.